ஓம் சக்தி ஆதிபராசக்தி. செவ்வாடை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தீபாவளி வாழ்த்து. ஓம் சக்தி. தீபாவளி 5 பூதங்கள் இல்லாமல் எதுவுமே வழிபட முடியாது. தீபம் ஏற்றி வளர்வது தீபாவளி. திருவிளக்கு ஏற்றுவது. பா என்பது பாசத்தை அணைப்பது. வா என்பது பாசத்திலிருந்து ஆரம்பிப்பது. லீ என்பது ஒளி. படாசு மூலமாகவும் பந்தம் மூலமாகவும் சந்தோஷம் மூலமாகவும் ஆரவாரம் மூலமாகவும் இது அனைத்தும் செய்து அக்கமும் பக்கத்தோடு இருக்கும் இயற்கை வழிபாடு கடந்து இருப்பதனாலும் அது தீபாவளி என்று பெயர். ஆண்டோர் காலத்திலிருந்தும் இன்னொரு எதிர்காலத்திலிருந்தும் இயற்கை வழிபாடு கடல், நீர், பூமி, ஆகாயம், சூரியன், சந்திரன் எல்லாம் என்றுமே அழிந்து கிடையாது. நாம் மனிதனாக பிறந்து மனித வாழ்ந்து வருவோம். நல்லதாக நினச்சி நல்ல காரியம் செய்வோம். நல்லதாக பார்த்து நிலத்தை பதப்படுத்தி நல்ல பயிர் செய்வோம். உழவுக்கு தொழிலுக்கு வணக்கம் செலுத்துவோம். இப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் வணக்கமும் இல்லை, மணக்கமும் இல்லை, ருசியும் இல்லை. இப்போ தர்மம் என்பது ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நாளை வரை தர்மம் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்மளால் முடிந்தது பேச்சுவார்த்தையாகவும் நினைப்பாகவும் செய்ய வேண்டும். மண்ணில் உற்பத்தி செய்வது, மண்ணில் பல விதைகளை விதைத்தால் கூட அவை அனைத்தும் அது விதைத்தன்மையாக வருகிறது. அது மாவாகவும் வருகிறது, நெல்லாக வருகிறது, இருக்கிறது. இப்பொழுது ஜாமரியாகவும் இருக்கிறது, முறுக்காக வருகிறது, அடைந்து வருகிறது. உழைப்பு இருக்கும்போது நிலம் இருக்கிறது. உழுதுண்டு வாழ்வார் 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 உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார். அதனால் அது பயிர் வளர்ச்சியில் இருக்கும் பொழுது பெருமொழி தொழுதுண்டு என்பது வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய இயற்கை வழிபாடு செய்யும்போது மழையினால் சிறுமையாக இருக்குது. அது கரும்பாகவும் நெல்லாகவும் மரமாகவும் இயற்கை வழிபாடு உண்டு. அன்று தர்மம் செய்திருக்கும் பொழுது இப்பொழுது தொலைக்காட்சி மூலமாக ஒரு படத்தை எடுத்து அது ஒளிபரக்கும் பொழுது உலகம் அனைத்தும் பரவுகிறது படம். அதுபோல் நீ செய்த தர்மம் என்னுடைய தர்மம் உடைய உள்ளமும் எண்ணங்களும் உலகம் கூட அறிகிறது, பாராட்டுகிறது, வணங்க வைக்கிறது, ஒரு தெய்வமாக்கிறது. அதுபோல் அனைத்து இருக்கும்போதும் அன்று கால ஒரு பண்டிகை வைக்கும்போதும் உறவும் பந்தமும் பாசமும் சேர்ந்து வாழ்வது போன்று பழக்கத்தை உண்டாகிறது. அக்கமும் பக்கமும் இருக்கும்போது ஒருவரோடு போக அனைத்தும் பசின்னு சொல்லாமல் இருக்கும். பாசத்தை கொடுத்து ருசியும் சொல்ல வேண்டியிருக்கும். அது நல்ல கண்ணும் கருத்தும் செயல்பட்டதான் எதுவும் நல்ல காரியங்களும் நல்ல செயல்பட வேண்டும். ஒன்றாக கூடி வாழ்வோம், இன்பத்தோடு வாழ்வோம். நல்ல வாழ்த்துகளோடு தீபாவளி ஆசை, அம்மோட ஆசை அலுவலருக்கும் செவ்வாட தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் தீபாவளி ஆசை. ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தீபாவளியை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தீபாவளி கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றோம். அது சாதாரண ஒரு பண்டிகையாக மாறிவிட்டது. முன்னெல்லாம் தீபாவளி பொங்கல்னு சொன்னால் அப்போ தான் புது துணி எடுக்கிறது, பலகாரம் செய்யறதுன்ட்டு மக்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் இப்போ மக்கள் எப்பவும் புது துணி எடுக்கிறாங்க, எப்பவும் பலகாரம் செய்து சாப்பிட்றாங்க. அதனால் இப்போ ஒரு பெரிய விஷயமா தெரியறதில்ல. தீபாவளின்னா தான் ஏதாவது ஒரு பலகாரம் செய்வாங்க. இட்லி சுடுறது கூட தீபாவளிக்கு அதான் சுடுவாங்க அந்த காலத்தில். அதனால் இப்போ தீபாவளி என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது மக்களுக்கு. தீப ஒளி வீசுகின்ற இந்த தீபாவளி நாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீப ஒளி வீசும் நாள் என்றால் அதாவது விளக்கு எப்படி பிரகாசமாக எரிந்து வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ
அதுபோல் இந்த பண்டிகைகள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்றது. அதனால்தான் எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓய்வு வேண்டும் என்பதற்காக இந்த பண்டிகைகள் எல்லாம் அந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தீப ஒளி வீசுகின்ற இந்த தீபாவளி நாளில் அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு புது ஆடைகள், பட்டாசு, தின்பண்டங்கள் என்று அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக தீபாவளி திகழ்கின்றது. குடும்ப தலைவனுக்கு செலவு வருகின்ற ஒரு நாளாக திகழ்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ஒரு பலகாரம் செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், வர்றவங்களை கவனிக்கணும், அப்படி ஒரு பொறுப்பு அதிகமாக, உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அதற்காக எல்லோரும் உழைத்து தான் ஆக வேண்டும். தீபாவளி நாளில் ஏதோ நரகாசூரனை வதம் செய்த நாளை, அவன் தன்னுடைய இறந்த நாளை மகிழ்ச்சியாக மக்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைத்ததாக ஒரு வரலாறு சொல்கின்றது. இறந்த பிறகுதானா அவனுக்கு அந்த மற்றவங்களுடைய அருமை தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னாடியே அவன் நல்ல மக்களை அனுசரித்து நடத்தியிருந்தால் அசுரனாக இல்லாமல் ஒரு நல்ல அரசனாக அவனை புகழ்ந்து இருப்பார்கள். இது ஒரு வரலாறு என்றாலும் இது ஒரு பண்டிகை என்பது மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இனிப்பு செய்வது, பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது, உறவினர்களோடு பரிமாற்றம் செய்து கொள்வது, என் வீட்டில் இருக்கிற பலகாரத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுக்குறது, உன் வீட்டில் இருக்கிற பலகாரத்தை என் வீட்டுக்கு கொடுக்குறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொள்ளும்போது அந்த உறவுகள் நிலைத்து நிற்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த தீபாவளி நாளில் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டில் இந்த தீபாவளி தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அம்மா சொல்லுவாங்க, அதாவது தீபாவளி வாழ்த்த ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்லுவாங்க. அந்த சொல்லும்போது அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அம்மா முகத்தை பார்க்குறோம் அப்படின்னு பக்தர்கள் சொல்லுவாங்க. அந்த பக்தர்கள் பார்க்க முடியாத அந்த முகம் மறைந்து விட்டது. எல்லோரும் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடுங்கள். அந்த தீபாவளி தினத்தன்றாவது எந்த குடும்பத்திலும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கதை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு துறவி இருந்தார். அந்த துறவி ஒரு ஊராக போய் உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போ ஒரு செல்வந்தன் அவங்ககிட்ட கேட்குறாரு, ஐயா, வாழ்க்கையை எப்படி வாழணுன்ட்டு எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்றார். வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னால், உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீ பற்றுதலோடும் பற்று இல்லாமலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ உலக வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல் அதுபோல் நீ நடந்து கொண்டு அதாவது செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்து செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமல் இருந்து, அதாவது ஒரு பட்டும் படாமலும் சொல்லுவாங்க, அது மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் நீ பற்றோடும் இருக்க வேண்டும், பற்று இல்லாமலும் இருக்க வேண்டும். இப்படி ஒரு பதமாக ஒரு வாழ்க்கை நடத்தி சென்றால் நீ நன்றாக வாழ்வாய் என்று சொன்னார். இந்த செல்வந்தருக்கு அது புரியல. ஐயா, எனக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்றார். சரி, அப்போனா ஒரு விளக்கை ஏற்றிக்கிட்டு வா அப்படின்றாரு. அந்த விளக்கை ஏற்றி வச்சு ஒரு அதிகமான காற்று அடிக்கக்கூடிய இடத்துல வைக்கிறாரு. அந்த விளக்கு அணைந்து விடுகிறது. அடுத்தது அந்த விளக்கில் ஒரு குமிழியை போட்டு மூடி வைக்கிறாரு. அப்போவும் அந்த விளக்கு அணைஞ்சு போகுது. அப்புறம் குறைவான காற்று உள்ள அமைதியான இடத்துல அந்த விளக்கை வைக்கிறாரு. அந்த விளக்கு சுடர் விட்டு எரிகிறது. அப்போ சொல்கின்றார் அந்த குரு, இந்த விளக்கை போல தான் நீ எல்லாத்தையும் நம்ம செய்துட்டோம், உன்னை பற்றி நீ பெருமையாக பேசிக்கக்கூடாது, உன்னை பற்றி தாழ்வாகவும் பேசிக்கொள்ளக்கூடாது, நீ பற்று உள்ளவனாகவும் குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது ரொம்ப பற்று வைத்து பாசத்தை வைத்து பந்தத்தில் ரொம்ப மூழ்கி இப்படிலாம் இல்லாமல்
இந்த விளக்கு எப்படி அதிக காற்று வீசுகின்ற இடத்திலும் எரியாமல், அதை மூடிவிட்டால் காற்றே இல்லாத இடத்திலும் எரியாமல் நல்ல பதமான இடத்துல எப்படி ஒளியை கொடுக்கிறதோ, அதுபோல் நீ பதமாக நீ உன் வாழ்க்கையை பற்றுடனும் பற்றற்றும் நடந்து, அதை தான் அம்மா அருளாக்கில் சொல்லுவாங்க. உன்னுடைய பற்றை குறைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு பற்றோடு நீ வாழ்ந்தால் அது உனக்கு சரிப்படாது அப்படின்னு அருள்வாக்கில் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது சில சமயங்களில் அதிகமாயிடுச்சுன்னா அதுவும் விபத்து தான். அடுத்தது எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தாலும் அது கஷ்டம்தான். ஆகிய பதமாக உன்னுடைய வாழ்க்கையை தாமரையில் எப்படி தண்ணியில் ஒட்டாமல் இருக்கிறதோ அதுபோல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று விளக்கி கூறினார். அவருடைய அந்த விளக்கத்தை கேட்டு தெளிவு பெற்ற அந்த செல்வந்தன் அவருக்கு நன்றி கூறி விடைபெற்றான். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலும் ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது, ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நம்ம பற்றுடனும் பற்றற்றும் இருந்தால்தான் நல்ல ஒருத்தர் மேலே பிரியம் வச்சோன்னு வச்சுக்க. ரொம்ப சில பேர் அப்படியே பிரிய அதாவது அவங்க இறந்துட்டா இவங்களும் இறந்துடுவாங்கன்ற அளவுக்கு அவ்வளோ பற்று வச்சுருப்பாங்க. ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியும் கூடவே இறந்துடுவாள். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த பற்றுலாம் சரி வராது. உலக வாழ்க்கையில் பதமாக தீபாவளிக்கு அதிரசம் செய்யும்போது பதம் பார்த்து அந்த பாகு எடுத்து அதுக்கேற்ற மாவை கலந்து பிசைந்து அதை அதிரசமாக சுட்டால் எப்படி நல்ல ருசியாக இருக்குமோ அதுபோல் பதமாக வாழ்ந்து பதமாக, அதாவது கடனாளியாகவும் ஆகக்கூடாது, அதாவது வசதி வேணுன்றதுக்காக கடனை வாங்கக்கூடாது, அது வசதி இல்லையன்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. இருக்கிற வசதியை கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்பது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆகையால் இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.